திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் மறைத்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில. திருச்சிற்றம்பலம். தெருளும் உலகிற்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதிபிரானும் சுருளும் சுடருரு தூவென் சுடரும் இருளும் அற நின்ற இருட்டறை ஆமே. சிவபெருமான் பரிபாகம் பெற்ற அந்த மல பரிபாகம் பெற்ற உயிர்களுக்கும் பரிபாகத்தால் ஞானத்தை எய்தினவர்களுக்கும் தனது திருவருள் நன்கு புலப்படும் வகையில் விளக்கத்தை தந்து அருள்வான். மற்றவர்களுக்கு இந்த பகலவனும் நிலவும் சூரியனும் சந்திரனும் பகல்லையும் ராத்திரிலையும் அந்த இருள் போகும்படி வெளிச்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குமா, இருள் நிறைந்த அறையும் போல தான் நின்று மறைத்தலை செய்யக்கூடியவனாக இருப்பான். அதாவது மலங்கள் பக்குவப்பட்ட உயிர்களுக்கும் ஞானத்தை அடைந்தவர்களுக்கும் அவன் நன்கு புலப்படுவான், மற்றவங்களுக்கெல்லாம் அவன் புலப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதையே சிவஞான போத செய்யலும் சொல்லும். அருக்கண் நேர் நிற்பினும் அல்லிருளே காணார்க்கு இருக்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன். பாசத்தில் இருக்கவங்களுக்கு, பாச பிடிப்பில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு இருட்கண்ணா விளங்கி தோன்ற மாட்டானா. அருக்கண் முன்னால் நின்னாலும், அதாவது சூரியனுக்கு முன்னாடி நின்னாலும் கண்ணில் பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி எல்லாம் ஒன்று தான், இருட்டில் வெயிலில் இருந்து வெளிச்சத்தில் இருந்தாலும் இருட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று மாதிரி இந்த பக்குவ நிலை அடையாத இந்த உயிர்கள், பாசத்தில் கட்டுப்பட்டு இருக்க உயிர்களுக்கு அவன் தெரிய மாட்டான். அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகலளர்ந்து தாமரை போல் நேசத்தில் உணர்ந்தார் நேர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அருக்கண் நேர் நின்றாலும் கண்ணில் ஒளி இல்லாதவங்களுக்கு காட்சி தெரியாத மாதிரி இந்த பாச பிணைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மலை இருட்கண்ணாகவே இருக்கிற கண்ணு தெரியாதவங்களுக்கு இருளாக இருக்கிற மாதிரி இந்த மலம் இல்லாதவங்களுக்கு இறைவனும் விளங்கி தோன்ற மாட்டான். மலம் நீங்கியவர்களுக்கு விளங்கி தோன்றுவான். மலம் நீங்காமல் அந்த பாச பிணைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவன் விளங்கி தோன்ற மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். அரைக்கின்று அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா பறக்கும் உருவமும் பாரகத்தானாய் கரைக்கின்ற அவை செய்த காண்ட கையானே. அவன்தான் அந்த நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள கருவிகளாகவும் வாக்குகள் 4 வகையான வாக்குகள் 10 வகையான திசைகள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத, அதாவது ஒரு உறுப்பு ஒரு உடம்பு மாதிரி மற்ற ஒரு உடம்பு இருக்க கிடையாது, எல்லோரும் ஒன்று போல் இருப்பதில்லை. அதுமாதிரி ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத வகையில் நிற்கக்கூடிய உடம்புகளும் அப்புறம் மற்ற வகையான பிறந்திருக்கிற உருவங்கள். அதாவது நமக்கு 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பிறந்த அந்த உயிர்களாகவும் இருக்காவே. அது மட்டும் இல்லாமல் நில உலகம் முதலிய உலகங்கள் இவை அனைத்துமாக நின்று இருக்கக்கூடிய பெருமான் இந்த மெய்யுணர்வை தடுக்கக்கூடிய அந்த பொருள்களையும் ஆக்கி கொடுக்குறான். அவன் தான் எல்லாமே செய்கிறான். அவனை எல்லா உயிர்களுமே அடைஞ்சி அவனை நெருங்கக்கூடிய தகுதி இருந்தாலும் அதெல்லாம் தடுத்து நிற்கிற மாதிரி அவன் இந்த பாசத்துலேயே நம்மளை உழல வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த தடையெல்லாம் செய்கிறதெல்லாம் அவனுக்கு மரக்கருணை. அப்படி அருள்கருணை மரக்கருணை ரெண்டும் சொல்லப்படுவதில் இப்படி மறைத்து நிற்கிறது மரக்கருணை. அந்த பக்குவம் அடைந்த பின்னாடி அதுவே அருள் கருணையாக நம்மளை சாமிகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். திருச்சிற்றம்பலம். ஒளித்து வைத்தேன் உள்ளுற உணர்ந்த ஈசனை வெளிப்பட்டு நின்று அருள் செய்திடும் ஈண்டே களிப்பொடும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறைஞ்சினும் வேட்சியும் ஆமே. முழுமுதல் கடவுளாக இருக்க சிவபெருமான் அவனோட திருவடி இணைய அவனோட திருவருளால் உணர்ந்து அகத்தே நம்ம இதயத்துக்குள்ளே வச்சு திருமுறையால் வழிபாடு பண்ணி முறையாக
பட்டு வரும் பொழுது அந்த வழிபாட்டை ஏற்று அந்த சிவபெருமான வெளிப்பட்டு அருள்வான். அளவிறந்த களிப்பினாலும் பெரும் பேரன்பாய காதன்மையாலும் அந்த இறைவனை வழிபடுறதுக்கு உண்மையான அன்பு தான் சாதனம். அந்த அன்பால் அவனை வழிபடும் பொழுது, மீண்டும் மீண்டும் வழிபடும் பொழுது அப்போ அவன் விளங்கி தோன்றுவான். மற்றவங்க யார் திருமாலும் பிரம்மானும் தேடி அலைஞ்சாலும் காண முடியாத பெருமான் மெய்யு உணர்வோடு அந்த உண்மையான அன்போடு இறைவனை தங்களோட உள்ளத்தில் வச்சு வழிபடும் பொழுது அவன் உள்ள விளங்கி தோன்றுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனை தன்னோட உள்ளத்தில் ஒளித்து வைத்திருப்பதாகவும் வெளியே போக முடியாமல் தலையிட்டு தடையை போட்டு வச்சிருக்கிறதாகவும் ஒரு பாட்டு சொல்லுது. ஆர்வல்லார் காண அரவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்து அமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தலை நெஞ்சினுள்ளே அடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து அப்படின்னு சொல்லி 11ஆம் திருமுறையில் ஒரு பாடல். அந்த இறைவனை நெஞ்சத்துக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பார்க்க முடியாத இறைவனை அந்த உண்மையான அன்பின் காரணமாக நம்ம உள்ளத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முன்னை ஞானி முதல் தண்ணி வித்தினை பின்னை ஞான பிறங்கு சடையனை என்னை ஞானத்து இருளறுத்து ஆண்டவன் தன்னை ஞான தலையிட்டு வைப்பனே. அப்படி இறைவனை அப்படி மனசுக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்களாம். இதனால் மறைத்தலை செய்யக்கூடிய இறைவனாக இருந்தாலும் அவனோட அருளை பெறுவதற்கு அன்புங்கிற ஒரு சாதனம் இருக்குது. அதன் மூலமாக அந்த இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லி வச்சுருக்கார். திருச்சிற்றம்பலம்.